இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மதியானம் லஞ்சுக்கு தான் ஒரு பாசிப்பருப்பு குழம்பு செய்யலான்னு இருக்கிறேங்க. அது வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 125 கிராம் அரை கப் எடுத்துருக்கேனுங்க. 125 கிராமுங்க பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம கடாயில் போட்டுக்கலாங்க. வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் அளவாக வச்சு வருங்க. ஏன்னா கறி போயிடும் சீக்கிரமாக. மேலே கறியும் உள்ளே வந்து அந்த வெந்திருக்காதுங்க. அதனால் மீடியமாக வச்சு வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தேன். லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ப்ரௌன் ஆகிறப்ப லைட்டாக மணக்குங்க பாசிப்பருப்பு. அந்த மணம் வந்தானே ஆஃப் பண்ணிடலாம். அதை எடுத்து குக்கரில் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணி வேக வைக்கலாங்க. பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு 4-5 பல் பூண்டு போடுறேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசாக வேண்டாம். மீடியம் சைஸ் தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, ஒரு பாதி அளவு. கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க. இது கொஞ்சம் போட்டுக்கலாம், தாளிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி ஃபஸ்ட்டு அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு சவுண்டு வந்தோடனே பாதி கம்மி பண்ணிவிட்டு 2 சவுண்டு விடுங்க. கரெக்டாக இருக்குது. வெயிட்டுக்கு நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். வெயிட் போயிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தாளிச்சிடலாங்க. இது மாதிரி உருண்டையாக பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம கிடையிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பட்டையை வச்சுட்டிங்கன்னா அது கிடைய முடியாது. குழம்பு பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு இருக்குது, அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டேன், 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இவ்வளோ போட்டுக்கோங்க, கொஞ்சம் இவ்வளவு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் பாதி அரை ஸ்பூன் வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம் சீரகம், கற்றுக்கும். அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், ஒரு 10 மிளகு அந்தளவுக்கு போட்டிங்கன்னா போகுது. அந்த மிளகு கூட நல்லா தான் இருக்கும். 10-12 மிளகு போட்டுருக்கேன். கொஞ்சம் சோப்பில் கம்மியாக வச்சு வதக்குங்க. பாதி வதங்க போடுங்க, ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. நம்ம அது கொதிக்கும் இல்லைங்களா, அது அப்போ வெந்து சரியாக போயிடும். போதும். நீ தப்பு வரமிளகா காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வரமிளகாய் கூட ஒன்று போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா போடல, வேணும் ஒரு மிளகா போட்டுக்கலாம். நீ இதுக்கு வேக வச்சு கொட்டிக்கலாங்க. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கெட்டியாக இருக்குங்களான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப வேண்டாங்க, அது முதல்ல வந்துருக்குது இல்லைங்களா குக்கரில், அதனால் நம்ம 2-3 கொதி வர அளவுக்கு வேக வச்சா போதும். இது வந்து கொஞ்சம் அளவுக்கு ஓரளவு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். கொதிச்சதுக்கப்புறம் கம்மி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெந்து தண்ணி அளவாக இருக்குவாருங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கி கொடுக்கலாங்க. நீங்கள் உப்பெல்லாம் இதுதான் அளவாக பார்த்துக்குங்க. இப்படி மத்து வச்சு கிடஞ்சிக்குங்க. இப்போ கிடையிறப்ப அப்படியே மனம் பாருங்க, பாசிப்பருப்பு மனம். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு வாங்குறப்ப நாட்டு பயிர்னு வாங்கணும், குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு. பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு நல்லா வெந்ததுக்காட்டி 2 நிமிஷம் கிடச்சோடனே கிடஞ்சிச்சு வருங்க. சூப்பரான பாசிப்பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா சூடான சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாமே தொட்டுக்கலாங்க. இதுக்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க.